விஜயகாந்த் அணியை ஒழித்ததே அதிமுக மற்றும் திமுக கட்சிகள்தான் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். நம்முடைய வளர்ச்சியை தடுப்பதற்கு எல்லா வேலையும் எல்லாம் செய்வார். தமிழகத்தில் எப்பொழுதுமே மூன்றாவது அணி என்பதை உருவாக விடமாட்டான். கேப்டன் விஜயகாந்த் ஐயா முதலா நாம எல்லாம் பார்த்தோம், மூன்றாவது ஒரு அணி வந்துருச்சு, மக்களுடைய அன்பை பெற்றுச்சு, அடுத்த எலெக்ஷன்ல மூன்றாவது அணி வந்துவிடும் சொன்னே அந்த அணியை காலி பண்ணிட்டான். தமிழகத்தில் இருவரும் திராவிட கட்சிகள் என்ன செய்வாங்க, நாங்க ஐயா அந்த இரண்டு பங்காளிகளை தவிர யாரும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதிலே தெல்ல தெளிவாக இருப்பார். மூன்றாவது யாராவது பலமாக வளர்ந்தால் முதல்ல பலமா வளர்ற அந்த கட்சியை வெட்டி சாச்சிட்டு சண்டை நாம் இருவரும் போட்டுக் கொள்ளலாம் என்பதுதான் கடந்த 30 ஆண்டு காலமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் நிலவரம். ஐயா மூப்பனார் அவர்கள் ஆரம்பித்து, ஐயா வைகோ அவர்கள் ஆரம்பித்து, நீங்க நல்லா உத்து பாருங்க, கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஆரம்பித்து, மூன்றாவதாக யாரெல்லாம் வருகின்றார்களோ அவர்கள் பின்னால் இந்த இரண்டு திராவிட கட்சிகளும் யுத்தத்தை ஆரம்பிக்கும். அதனால்தான் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் மீது மிக அதிகமாக கற்கள் வீசப்படுகிறது. எல்லாரும் மேலையும் தாக்குதல், சிறைக்கு அனுப்புங்க, தவறா எழுதுங்க, தவறா பேசுங்க, கெட்ட வார்த்தையில ஆபாசமா திட்டுங்க, கட்சியினுடைய வளர்ச்சியை தடுப்பதற்கு என்னவெல்லாம் செய்ய முடியுங்க இரண்டு கட்சிகளும் செய்து பார்த்துக் கொண்டிருக்கின்றார். ஆனால் இது நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால். கடந்த 30 ஆண்டுகளாக யாரும் செய்ய முடியாததை பாரதிய ஜனதா கட்சி 2026 செய்து காட்ட வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்குங்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.